ஹாய் வணக்கம். நம்ம ஹீமா ஜெயக்குமா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ முருகரோட அருளால நிச்சயமா எல்லாருமே ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் நிச்சயமா இருப்பீங்க. சோ இன்னைக்கு வாஸ்து டிப்ஸ் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். சோ இப்போ வீட்ல பொதுவாவே இப்போ நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லை அப்படின்ற பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா நீங்க உடனே உங்க வீட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். உங்களோட வீட்ல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது வடகிழக்கு திசையில போயிட்டு அங்க பாருங்க, நீங்க ரெட் கலருக்கான ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ரெட் கலர்ல ரிலேட்டடான திங்ஸ் அந்த இடத்துல வச்சிருக்கீங்க, பொருட்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதோட தாக்கம் தான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். ஏன் வைக்க கூடாதா? ஆமா, வைக்க கூடாது. நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வடகிழக்கு திசை எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வாட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீர் சார்ந்த விஷயம் தான் அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். சோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஃபயர் எலிமெண்ட் ரிலேட்டடான பொருட்கள் வச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஃபயர் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா அதாவது ரெட் கலர். ஸோ ரெட் கலர் ரிலேட்டடான பொருட்கள் நீங்க நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த வீட்டுல ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனிமேல் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை போய் பாருங்க வீட்டுல. ஸோ அந்த ரெட் பொருள்ஸ், அதாவது ரெட் ரிலேட்டடான திங்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை அங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் வாஸ்து கன்சல்டேஷன் ஆல்சோ யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.